ஹே ஆல், இன்றைக்கி நம்ம அப்கமிங் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ரிலேட்டடான ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ் இல்லாத கொஷின் பேப்பர்ஸே இருக்காது. இந்த அளவுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்பவே முக்கியம். வீடியோவை முழுசாக பாருங்கள். எத்தனை கொஷினுக்கு உங்களால் கரெக்டாக ஆன்சர் சொல்ல முடிஞ்சதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் கொஷின் என்னென்னா, which state has become the first fully literate state in India, achieving a literacy rate of 98.2%? ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா கேரளா, மிசோரம், குஜராத், தமிழ்நாடு. இந்த கேள்விக்கான கரெக்ட் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, மிசோரம். 2025 மே மாத நிலவரப்படி மிசோரம் தான் இந்தியாவில் முதல் முழுமையான கல்வி அறிவு பெற்ற மாநிலமாக இருக்குது. கிட்டத்தட்ட 98.2%. நாமெல்லாம் என்ன நினச்சிருப்போம்னா, எப்பவும் போல் கேரளா தான் முதன்மை இடத்துல அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம். ஆனால் அது 1991 இப்போ வரைக்கும் அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இந்த மே மாத கணக்குப்படி 2025 மே மாத கணக்குப்படி இனிமேல் மிசோரம் தான் ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்குது. மறந்து போய் கூட கேரளான்னு ஆன்சர் பண்ணிடாதீங்க. இது எந்த திட்டத்துக்கு கீழே செயல்படுதுன்னு கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எக்ஸாமில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். யுல்லாஸ், இட்ஸ் மீன் ULLAS. இதோடைய அப்ரிவேஷன் பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லைஃப் லாங் லேர்னிங் ஃபார் ஆல் இன் சொசைட்டி. இது எதுக்கு கீழே செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய கல்வி திட்டத்தின் கீழே தான். நியூ இந்தியா லிட்ரஸி ப்ரோக்ராம் NILP. இது மூலயமா தான் இந்த மக்களுக்கு கல்வி அறிவை புகுத்துறாங்க. இந்த திட்டத்தின் கீழே தான் மக்களுக்கு கல்வி அறிவு போய் சேருது. கிட்டத்தட்ட 3026 பேர் எழுத்தறிவு இல்லாமல் இருக்காங்க. எழுத்தறிவுனா எழுத தெரியாமல் இருக்காங்க. அதில் 1692 பேரை கற்றல் திட்டத்தில், அதாவது படிக்கிறதுக்காக இந்த ஸ்கீமில் சேர்த்துருக்காங்க. அதில் 292 பேர் வாலண்டியர்ஸாக, டீச்சர்ஸாக அவங்களுக்கு கல்வி அறிவை கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃபுல்லி லிட்ரேட் ஸ்டேட் இன் இந்தியான்னு கேட்டாங்கன்னா அது மிசோரம் தான். செகண்ட் கொஷின் போகலாம். Who became the first Indian to receive the Ramsar Award for Wetland Wise Use? ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்தனா சிவா, சுனிதா நாராயண், ஜெயஸ்ரீ வெங்கடேசன், பூர்ணிமா தேவி, வர்மன் ராம்சன். இதோட கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி, ஜெயஸ்ரீ வெங்கடேசன். இவங்க சென்னையில் கேர் எர்த் ட்ரஸ்ட் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை நடத்திட்டு இருக்காங்க. இது ஒரு ட்ரஸ்ட் நிறுவனம் தான். வெட்லேண்ட் வைஸ் யூஸ் அப்படின்ற பிரிவில் இவங்க ராம்சர் அப்படின்ற விருதை வாங்கியிருக்காங்க. ஈரநிலங்கள், அதாவது வெட்லேண்டை நம்ம எவ்வளோ தூரம் நம்ம பயன்படுத்த முடியும், அதை நம்ம எப்படி பாதுகாக்கிறது அப்படின்ற ஆய்வுக்காக இவங்களுக்கு ராம்சர் விருது கொடுத்தாங்க. குறிப்பாக சொல்லணுன்னா பள்ளிக்கரணையில் இருக்க வெட்லேண்டருக்காக தான் இவங்களுக்கு அந்த விருது கொடுக்கப்பட்டுச்சு. தேர்ட் கொஷின் பார்க்கலாம். Who has created history by becoming the first women to be appointed as the Law Secretary of India? லா செக்ரட்டரினா இந்திய அரசுக்கு சட்ட செயலராக இருப்பாங்க. இதோட ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா இந்திரா ஜெய்சிங், கீதா மித்தால், ரஞ்சனா தேசாய், அஞ்சு ராத்தி ராணா. இதோட கரெக்ட் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, அஞ்சு ராத்தி ராணா தான். இவங்க தான் ஃபஸ்ட்டு, அதாவது இந்தியாவிலேயே முதல் பெண் இந்திய அரசு சட்டத்துறை செயலராக இருக்காங்க. இவங்க எப்போ நியமிக்கப்பட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 5, 2025 தான். இவங்க அடிஷ்னல் செக்ரட்டரியாகவும் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 18 வருஷம் பொது வழக்கறிஞர், அதாவது பப்ளிக் ப்ராசிக்யூட்டராகவும் டெல்லியில் அவங்களுடைய சர்வீஸை கொடுத்துருக்காங்க. ஸோ
அஞ்சோ ராத்தி ராணா தான் ஃபர்ஸ்ட் விமன் டு அப்பாயிண்டட் லாஸ்ட் செக்ரட்டரி ஆஃப் இந்தியா. Fourth question. Who took charge as the new Secretary of the Department of Revenue from 1st May 2025? Options பார்க்கலாம். ராஜீவ் குமார், அஜய் சேத், அரவிந்த் ஸ்ரீனிவாஸ்தவா, அஜய் பூஷன் பாண்டே. கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா அரவிந்த் ஸ்ரீனிவாஸ்தவா. இவர் தான் புதிய வருமானத்துறை செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா May 1, 2025. அடுத்த கொஷின் பார்க்கலாம். Who became the youngest player to score the second fastest century in IPL history? ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பிருத்வி ஷா, ரியான் பராக், சுபன் கில், வைபவ் சூரியவன்ஷி. இந்த கேள்விக்கான கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, வைபவ் சூரியவன்ஷி. இவருக்கு வெறும் 14 வயசு தான் ஆகுது. ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமை சேர்ந்த வைபவ் சூரியவன்ஷி குஜராத் டைட்டன்ஸ் அணியோட மோதும்போது வெறும் 35 பந்துகளில் சதம் அடித்து சாதனையை பண்ணியிருக்காரு. ஐபிஎல் ஹிஸ்ட்ரியிலேயே 2வது வேகமான சதம் அடித்தது யாருன்னா வைபவ் சூரியவன்ஷி. அப்போ முதல்ல யார் அப்படின்னு உங்களுக்கு தோணும் இல்லையா? அவர் பேர் கிறிஸ் கெயில். ஸோ ஐபிஎல் வரலாற்றிலே 2வது வேகமான சதம் அடித்தவர் வைபவ் சூரியவன்ஷி. Question number 6. Where has India's first gold melting ATM been installed? ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கொச்சி, மும்பை, ஹைதராபாத், அகமதாபாத். கரெக்ட் ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி, ஹைதராபாத். ஏடிஎம் மூலயமா நம்ம தங்கத்தை வாங்கவோ இல்லை விற்கவோ இல்லை மாற்றுறதுக்கோ இல்லை குத்தகைக்கு விடுறதுக்கோ இல்லைன்னா டிஜிட்டலாக அதை மாற்ற செய்கிறதுக்கோ இல்லை அதை பணமாக நம்ம பேங்க்லேயே போடுறதுக்கோ கூட இந்த ஏடிஎம் மூலயமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆகுமெண்டட் ரியாலிட்டி அப்படின்ற டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நம்மளுடைய தங்கம் ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக இல்லை ஒரிஜினல் அப்படின்னா அது 18 கேரட்டா இல்லை 22 கேரட்டா அப்படின்னு செக் பண்ணலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலிமா தங்கத்தோடைய தூய்மையோட மதிப்பு எவ்வளோ இருக்குன்றதையும் அது கணக்கிட்டு சொல்லும். தங்கத்தை பணமாக மாற்றும்போது அந்த பணத்தை நேரடியாக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கே அனுப்புகிற அளவுக்கு டெக்னாலஜியோடு தான் இந்த ஏடிஎம்மை கொண்டு வந்திருக்காங்க. இது மாதிரி எக்ஸாம் ரிலேட்டடான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா லேக்கா விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த சப்ஜெக்டில் இல்லைனா டாப்பிக்கில் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அது ரிலேட்டடாக நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். See you in the next video. Bye-bye.